தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தனது மகன் அன்புமணி உடனான பிரச்சனை தீர்ந்தது என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். மகனுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் ராமதாஸ். அன்புமணி உடனான பிரச்சனை தீர்ந்தது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மகனுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இது கடந்த 2024 டிசம்பர் மாதத்திலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டது பாமகவில். நான் தான் தலைவர் என்று இருதரப்பினும் மோதிக்கொண்ட நிலையில அது சட்டப்பூர்வமாக வழக்கு என்ற நிலையில் தற்போது பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் ராமதாஸ். என்ன நடந்தது? ஏற்கனவே பாமக நிறுவனத்தில் ராமதாஸுக்கு அவரது மகன் அன்புமணிக்கு ஏற்பட்ட மோதல் கடந்த சில மாதங்களாகவே தீவிரமாக இருந்த நிலையில் கடந்த மாதம் அவர் பிறந்தநாளை ஒட்டி நேரில் சந்தித்து தந்தையோடு அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பிறகு ராமதாஸுக்கும் ஒரு முன்னுரிமை ஏற்பட்டது. ஆனால் மேற்கொண்டதற்கு முன்னதாக அன்புமணி தலைமை தனியாக பாமக செயல்படுத்துகிறார்கள். தேர்தல் நேரத்தில் ஏராளமான வழக்குகளை தொடர்ந்து கீழமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உரிமை நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் என அனைத்து நீதிமன்றங்களையும் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். கட்சியுடைய குழுவையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் தானே தலைவராக தொடர்பு நீக்குவதாகவும் கடந்த 2024 ஆண்டுக்கு பிறகு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்றும் தான் தலைவராக தொடர்பு நீடிப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் இந்த பதிப்பு நீடிப்பதில் தற்போது தேர்தலுக்கு பிறகு அன்புமணி தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அவரது தந்தையை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் 21 சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உரிமை நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள். தங்களுக்கு இடையேயான பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொண்டதாகவும் எனவே தான் தொடர்ந்த வழக்கை திரும்பப் பெறுவதாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு சென்னை உரிமை நீதிமன்றம் இந்த வழக்கை நிறுத்தி உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக 2 ஏற்கனவே ஏற்பட்டு வந்த மோதலை முடிவு கொண்டதை அடுத்து தற்போது எந்த பாமக தொடர்பான எந்த வழக்கு எல்லா வழக்கிலும் ஒரு முடிவுக்கு வேண்டிய சூழல் காணப்படுகிறது. தந்தையும் மகனும் சுமூகமாகிவிட்டார்கள். இனி எந்த கேள்விகளுக்கும் இடமில்லாமல் வழக்கும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி சுப்பையா. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.